அதிமுக 3வது இடத்துக்கு போல. நீங்கள் தான் வந்து படுகுழியில் விழுந்துட்டீங்க எல்லோரும். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளினீங்க பாரு. ஆனால் வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து படுகுழியில் பாதாளத்தில் விழுந்துட்டீங்க எல்லோருமே. உங்களுக்கான இட ஒதுக்கீடுன்னா அவன் பாமகவுக்கு மட்டுமா பேசுகிறாங்க? பாமகவுக்கு மட்டும் பாமக வன்னியர்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்கீடு ஓணுன்னு சொல்கிறாங்களா? அனைத்து ஜாதிக்கும் இட ஒதுக்கீடு கிடைக்கணும் தானே அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் போராடுறாங்க எல்லோருமே. போங்க, இப்போ வந்து விஜய் உங்களுக்கான இட ஒதுக்கீடுலாம் தூக்கி கொடுப்பாரு. நல்லா போட்டிங்கல்ல, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா எல்லாம் ஆக்டிங்கும் பயங்கரமாக பண்ணுறாரு. அப்படியே வெறித்தனமாக ஓட்டு போட்டு வந்துட்டீங்கல்ல. இனிமேட்டு உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்குங்கண்ணா. ஏன்னா வெறித்தனமாக அடிப்பாங்க இனிமேப்பட்டு. வெறித்தனமாக நீங்கள் எங்கெங்கே பார்க்குறாங்களோ அங்கங்கே நீங்கள் எதுவும் வந்து உங்களுக்கான உரிமையே நீங்கள் கேட்கவே முடியாது. கேட்டாலே வெறித்தனம் தான், அடி தான், உதத்தான் உங்களுக்கெல்லாம் எல்லோருக்குமே சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்து எல்லாமே வந்து எஸ்சி கோட்டாவில் எல்லோருக்கும் எல்லா வேலை வாய்ப்பும் கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்க. முன்னாடி இருந்தவங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து இவருன்னா என்னத்தை கொடுக்க போகிறாரு எல்லோருக்கும்? எல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டாங்க. இதில் வந்து நடுத்தெருவில் நிற்கிறது வந்து எம்பிசி, பிசி, ஓசி இந்த கேசட்டுங்க தான் வந்து நடுத்தெருவில் நிற்குது இன்றைக்கி. ஆனால் அது கூட உங்களுக்கு அறிவு, அந்த பொது அறிவு கூட இல்லாமல் போய் விஜய் ஆடுறதையும் பாடுறதையும் அந்த இதுங்க டைலாக்குங்க பேசுறதையும் பார்த்து வியந்து போய் அந்த ஓட்டை போட்டு விஜயை வந்து முதலமைச்சராக ஆகிட்டீங்க எல்லோருமே. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் ஆதரவு அர்ஜுனா வந்து என்னமோ எஸ்சி கோட்டாவில் இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டு இவர் என்னமோ மேலே தூக்கி விட்டா மாதிரி, மீதி பேரெல்லாம் போடாத மாதிரி 1.25 கோடி எப்படி வந்து ஜெயிச்சிடுவாங்க இவங்க? எப்படி ஜெயிச்சிடுவாங்க? எல்லா ஜாதியும் ஓட்டு போட்டதுனால தானே ஜெயிச்சுங்க. ஆனால் அப்போவும் அந்த ஆதரவு அர்ஜுனா வந்து ஜாதி வெறி தான் வந்து, அந்த ஜாதி வெறி தான் காட்டுறாங்களே கண்டி நியாயம் எது தர்மம் எதுன்னு அவங்களுக்கு தெரியல. இன்ன வரைக்கும் நம்மளுக்கான இட ஒதுக்கீடு நியாயப்படி பார்த்தா நம்மளுக்கான எல்லா இட ஒதுக்கீடும் நம்மளுக்கான எல்லா இதையும் தட்டி படிக்கிறாங்கன்றத அந்த நியாயம் கூட தெரியல அவங்களுக்கு. இதில் கஷ்டப்படுறவங்க யாருன்னு கூட தெரியல. அவங்களுக்குலாம் தெரியல. என்னமோ நம்ம தான் என்னமோ எல்லாத்தையும் எல்லா வேலை வாய்ப்பெல்லாம் பெரிய இடத்துல கவர்மெண்ட் வேலைங்களை எல்லாம் உட்காந்துங்கிற மாதிரி அவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி இருக்குது. நல்ல வேலை செஞ்சிட்டிங்க எல்லோருமே. நல்ல வேலை செஞ்சிட்டிங்க. அதிமுக கூட்டணி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான இட ஒதுக்கீடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க எல்லா ஜாதிக்கும். நல்லா ஆடுறாரு பாடுறாருன்னு போட்டிங்கல்ல, இப்போ ஓட விட்டு ஒதிப்பாங்க பாரு உங்களை. அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த 5 வருஷம் நீங்கள் பட போகிறீங்க பாரு அவஸ்தை. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு என்ன இதை எதுக்குடா போட்டோன்ட்டு. பாடுறத வச்சுலாம் ஓட்டு போட்டிங்க பாரு. நீங்கள் இங்கே இனிமேப்பட்டு என்னென்ன அனுபவிக்க போகிறீங்க பாரு. தமிழ்நாடே சீர்குலைய போகுது. அங்கங்கே என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியாது. இதெல்லாம் வந்து விஜய் முதலமைச்சராக வந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் இந்த இதுங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வைக்கணும் எல்லோரையுமே சொல்கிறேன். இல்லைனா வந்து எங்கே என்னென்ன திருட்டு நடக்குமோ, என்ன வழிப்பறி நடக்குமோ, என்ன கொலை எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுக்கிறீங்க அந்த மாதிரி. நல்லா இது தேர்ந்தெடுக்காமல் போயிட்டீங்க. இதனுடைய நீங்கள் கஷ்டத்தை எவ்வளோ அனுபவிக்க போகிறீங்க இந்த 5 ஆண்டுக்கு நீங்கள் ஒன்றா பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க பாருங்க. என்ன பண்ணிச்சு உங்களை அதிமுக? என்ன பண்ணிச்சு? அதிமுக கூட்டணி ஓட்டு போட்டுருக்கலாம்ல. துரோகிங்களே.